Good morning, viewers. So, Saj cooking. இது now we are நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வெஜ் கட்லெட். வெஜ்னா நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுக்கணுங்க. வேக வச்சுட்டு சும்மா இந்த மாவு கழிக்கிறாங்கல்ல அதில் அந்த மத்தியில் வந்து சும்மா இப்படியே நசுக்கணும். ரொம்ப நைஸாக நசுக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் பொறி பொரியாக இருக்கணும். அதை நசுக்கி வச்சுக்கிட்டு இதை உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சுக்கணுங்க. இதை வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும். இது மல்லி, இது ரைஸ் பவுடரு, இது வந்து கடலை மாவு. இப்போ என்ன செய்யணும்னா நல்லா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு செஞ்சு போட்டுக்கணும். அப்புறம் ஆனியன் போட்டுக்கணுங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஆனியன், இது வந்து ஒரு 4 பச்சை மிளகா, இது வந்து கடலை பருப்பு, மாவு, மல்லி, அப்புறமா அரிசி மாவு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கணுங்க. டேஸ்ட்டாக வரும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அடுப்புல கடாயை வச்சு எண்ணெய் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதை வந்து உருண்டை பண்ணி அதில் போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு எப்படி இருக்கு. இப்போ உப்பு வந்து சரியாக இருக்கு. ஸோ உருண்டை பண்ணி வடை எப்படி போடுறோம் அந்த மாதிரி போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதில் வந்து ஆனியன்னு அப்புறம் முட்டை அதெல்லாம் போட்டிருக்குறோம்ல, ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சிம்பிள். இதில் வந்து ஒன்றும் வந்து எக்ஸ்பென்ஸ் இல்லை, சிம்பிள். இப்போ இது ஆயிட்ட அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க.